அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மாதத்தினுடைய வருடத்தினுடைய முதல் மாதத்துல முதல் நாள்ல நம்ம தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். என்ன தியானிக்க போகிறோம்? என்ன தியானிக்க போகிறோம்? தேவ வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? காதை நல்லா கிளீன் பண்ணி ஆண்டவரோட வார்த்தை உள்ள போய் என்ன பண்ணணும்? கிரியை செய்யறதுக்கு கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம். சங்கீதம் 51:7. நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். மறுபடியும் வாசிக்கலாமா? நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையில் வெண்மையாவேன் என்று தாவீது சொல்லுகிறார். தேவனை நோக்கி, அன்பு தகப்பனே, பரலோகத்தின் பிதாவாகிய தேவனே, ஒருவரும் சேரக்கூடாத வழியில வாசம் செய்கிறவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். உம்முடைய வார்த்தைகளை தியானித்து அதன்படி நாங்கள் செய்து உம்முடைய வார்த்தையில் இருக்க வெளிப்பாட்டை புரிந்து கொண்டு உம்முடைய அன்பிலே வளர, விசுவாசத்திலே வளர, உம்முடைய வேலையை செய்கிறதிலே நாங்கள் பெருக எங்களுக்கு உதவி செய்வீராக. வெளிச்சத்தின் பிள்ளையாக, உப்பாக, கனிதர மரமாக இருக்க உதவி செய்க. எங்கள் சிந்தனைகள் சிதறாமல் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க தியானின் இருதயத்தை திறந்தது போல ஒவ்வொரு இருதயத்தையும் திறந்து உடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக பெருக உதவி செய்க. யெகோவாவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த வருடத்தினுடைய முதல் மாதத்துல முதல் நாள் நாம் தியானிக்க போகிற வசனம் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதான தலைப்பு. என்ன தலைப்பு அப்படின்னா ஈசோப்பு. ஈசோப்பு. இப்ப நம்ம சங்கீதம் 51:7 வாசிச்சோம்ல, நீர் என்னை எதினால் சுத்திகரியும்? ஈசோப்பு. அப்ப ஈசோப்பு எபிரேய மொழியில ஈசோப் என்று சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல இசோப் என்று சொல்லப்படும். சரி, இந்த ஈசோப்பு என்றால் என்ன என்று யாருக்காவது தெரியுமா? ஈசோப்னா என்ன தெரியுமா? ஈசோப்னா என்ன தெரியுமா? யாருக்காவது ஐடியா இருக்கா? அழுக்கு போற சோப்பு. என்ன சுத்திகரிக்கிறது அப்படின்னாலே சோப்பு வந்தாச்சு. ஒரு விதத்துல பார்க்க போனா இந்த ஈசோப்புல இருந்துதான் சோப் என்ற வார்த்தையே கண்டுபிடிக்கப்பட்டது. சோப்பு எதுல இருந்து வந்தது வார்த்தை? இந்த ஈசோப்புனாலதான் வந்தது. சரி, ஈசோப்பு ஒரு புதர் செடி. என்னது? ஒரு செடி. ஈசோப்பு செடி. அது எப்படி இருக்கும்? புதரை போல இருக்கும். புதர் செடியா இருக்கும். புதர் தெரியும்ல, அப்படி ஒரு பஞ்சா புஷ் அப்படி இருக்கும். இது சுவரிலும் புதரை போல என்ன பண்ணோம்? வளர்ந்திருக்கும் என்று 1 ராஜாக்கள் 4:33 எழுதப்பட்டிருக்கு. நீங்க வீட்டுக்கு போய் வாசிச்சுக்கோங்க. இது மருத்துவம் குணம் நிறைந்த செடி, மூலிகை செடி. இந்த ஈசோப்பு செடி சரியா? இது ஒரு புதினா குடும்பத்தை சேர்ந்த செடி. இது ஒரு என்ன செடி? என்ன குடும்பம்? மின்ட் ஃபேமிலி ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. புதினா குடும்பம். புதினா செடி, துளசி, ஈசோப்பு, இப்படி நிறைய செடிகள் எந்த குடும்பத்தை சேர்ந்தது? இப்ப எப்படி நம்ம ஒரு மல்லிகை எடுத்தா அந்த மல்லிகையில வித்தியாசமான மல்லிகைகள் இருக்கு. ஒரு ரோஜா எடுத்தா ரோஜா செடி சொல்லுவோம். அதுல வித்தியாசமான ஓரிதழ் ரோஜா, நல்ல அப்புறம் பன்னீர் ரோஜா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரோஜாக்கெல்லாம் சொல்லுவோம். ஆனா செடி என்ன செடி? எந்த அதோட ஃபேமிலி என்னது, அதோட குடும்பம் என்னது? ரோஜா குடும்பம் இல்லையா? அந்த மாதிரி இது ஒரு புதினா குடும்பத்தை சேர்ந்த செடி, இந்த ஈசோப்பு செடி சரியா?
இந்த துளசியும் இதோட நம்ம நம்ம பார்த்துருக்கோம்ல துளசி செடி, அதுவும் இதோடைய குடும்பத்தை சேர்ந்ததுதான். இதுல வெயில் காலத்துல ஆனா இந்த செடியில இருந்து பூக்கள் வளரும். எப்படின்னா வயலட் கலர்ல, ஒயிட் கலர்ல, ரெட் கலர்ல, பிங்க் கலர்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த செடிகள்ல இருந்து சின்ன சின்ன புதினா அதாவது துளசி செடியில வரும் பாத்தீங்களா, ஒயிட் கலர்ல குட்டி பூவா வளரும், சில டைம்ல ரெட் கலர்ல வளரும். அந்த மாதிரி இந்த ஈசோப்பு செடியிலும் வளரும். இதை சமையலுக்கு கூட என்ன பண்ணுவாங்க, பயன்படுத்துவார்கள். இந்த ஈசோப்பு செடி சளி, இருமல், நுரையீரல் சம்பந்தமான விஷயங்களுக்கு மூலிகை செடியாக பயன்படுத்துவாங்க குணப்படுத்துறதுக்கு. இதனுடைய ஸ்டெம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், கட்டை மாதிரி நீட்டா குச்சி மாதிரி இருக்கும். சரிங்களா? தேவன் அநேக மூலிகை செடிகளை படைத்திருக்கிறார். நிறைய மூலிகை செடி இருக்கு இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம என்ன மூலிகை செடியை பற்றி பார்க்கிறோம்? ஈசோப்பை பற்றி பார்க்கிறோம். அந்த ஈசோப்பு செடியை தான் சுத்திகரிக்கும் செடியாக வேதத்தில் தேவன் பயன்படுத்தும்படி கூறினார். இந்த ஈசோப்பு செடி என்ன சொன்னாரு? சுத்திகரிக்கிறதுக்கு சொன்னாரு. இந்த முதல்ல இந்த ஈசோப்பு எங்க பயன்படுத்தப்பட்டது? முதல்ல வேதத்துல ஈசோப்பு என்ற வார்த்தை முதல்ல எங்க வந்தது என்று நம்ம பார்க்க போனால் வாசிக்கலாம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 22வது வசனம். முதல் ஈசோப்பை எங்க தேவனில் பயன்படுத்தும்படி சொன்னார். வாசிக்கலாம். யாத்திராகமம் 12:22. ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்களின் இரண்டிலும் தெரியுங்கள். விடிய காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். இப்ப நம்ம வாசிச்ச வசனம் எங்க இருந்து எந்த என்னன்னு புரியுதா உங்களுக்கு? எந்த காலகட்டம் என்ன நடந்தது? பஸ்கா ஞாபகத்துக்கு வந்துச்சு. நாம இப்பொழுது வேதத்தின் படி எந்த மாதத்துல இருக்கிறோம் என்று சொல்லுங்க. முதல் மாதம் இல்லையா? முதல் மாதத்துல நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் வாசித்த இந்த வசனம் எதை நமக்கு விளங்கப்படுகிறது? முதல் பஸ்காவை நமக்கு வெளிப்படுத்துகிறது. முதல் பஸ்கா இல்லையா? இஸ்ரவேலர்களை எகிப்திலே அடிமைத்தனமாக வைத்திருந்த நாட்களிலே தேவன் பஸ்காட்டின் மூலமாக, ரத்தத்தின் மூலமாக என்ன பண்ணாரு? இஸ்ரவேலர்களை விடுதலை ஆக்கினார். நம்ம கூட இப்ப பஸ்கா மாதத்தினுடைய பஸ்கா பண்டிகை மாதத்துல தான் இருக்கிறோம் இல்லையா? இன்று தொடங்கி 14ஆம் நாள் பஸ்கா, அப்புறம் புளிப்பில்லா பண்டிகை, முதற்கனி பண்டிகை வருகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ராஜா, நம்முடைய ரட்சகர் உலக ஜனத்தையே மீட்டெடுத்த மாதம். மேல வாசிக்கலாம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 1லிருந்து 3வது வசனம் வரைக்கும். இப்ப நம்ம இந்த ஈசோப்பு சின்ன டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது என்பதை குறித்து நம்ம வாசிக்கலாம். 12:1லிருந்து 31 வசனம் வரைக்கும். யாத்திராகமம். யாவே எகிப்து தேசத்திலே மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தில் முதலாம் மாதமாய் இருப்பதாக. இப்ப நம்ம இருக்கிற மாதம் தான் இந்த மாதம். நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவீர்கள். உன்னதத்தில் வசன பாட்டு பண்ணோம்ல, 10ஆம் நாள் என்ன பண்ணோம்? ஆட்டுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி தேர்ந்தெடுக்க வேண்டும். 4வது வசனம். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதுக்கு போதுமான
இராமல் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்கள் இலக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் அவர் புசிப்புக்கு தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வீட்டுல 2 பேர் இருந்தாங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டி உங்களுக்கு அதிகமானதா இருக்கும். அதனால பக்கத்துல அயலான் கூட சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆட்டை ஷேர் பண்ணிக்கோங்க, தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்க அப்படின்னு தேவன் சொல்றாரு. அடுத்தது, அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயது உள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடாகலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். எப்படி இருக்கு, நம்ம அந்த ஆடை எப்படி சூஸ் பண்ணணுமா? பழுது அற்றதும், குறைவே அதுல இருக்கக்கூடாது. 1 வயதான ஆண் ஆட்டை, செம்மறி ஆடா இருக்கலாம், வெள்ளாடா இருக்கலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அடித்து அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடு கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அது தலையையும் அது தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டுதாய் அதை புசிப்பீர்களாக. இந்த ரத்தத்தை கொஞ்சம் எடுத்து என்ன பண்ணுமா, வீட்டினுடைய நிலைக்காய்களை 2த்துலயும் வீசி இந்த ஆட்டை ஃபுல்லா சுட்டு சாப்பிடுங்க. புளிப்பில்லா அப்பத்தோடு கசப்பான கீரையோட சாப்பிட வேணும்னு சொல்றாரு. அடுத்தது, அதை புசிக்க வேண்டிய விதமானது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்துக் கொண்டும் உங்கள் கைகளில் தடி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது யாவேனுடைய பஸ்கா. இந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராய் இருக்கிறவைகள் எல்லாம் மதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே யாவே. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாயிருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுவதான நாளாய் இருக்க கடவுது. அதை யாவே தேவனுக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். புளிப்பில்லா அப்பத்தை 7 நாள் அளவு புசிக்க கடவீர்கள். 1ஆம் நாளில் தானே புளித்தமாக உங்கள் வீடுகளில் இருந்து நீக்க வேண்டும். 1ஆம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனும் அந்த ஆத்துமா இஸ்ரவேலில் இருந்து அறுந்து போவான். 1ஆம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் 7ஆம் நாளிலும் பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும். அவைகளில் ஒரு வேளையும் செய்யப்படலாகாது. அவரவர் சாப்பிடுவதற்கு தேவையானது மாத்திரம் உங்களால் செய்யப்படலாம். புளிப்பில்லா அப்பம் பண்டிகையை ஆசரிப்பீர்களாக. இந்த நாளில் தானே நான் உங்கள் சேனைகளை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். ஆகையால் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாய் இந்த நாளை ஆசரிக்க கடவீர்கள். 1ஆம் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலம் தொடங்கி மாதத்தின் 21ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க கடவீர்கள். 7 நாள் அளவு உங்கள் வீடுகளில் புளித்தமா காணப்படலாகாது. எவனாகிலும் புளிப்பிடப்பட்டதை புசித்தால் அவன் பரதேசி ஆனாலும் சுதேசி ஆனாலும் அந்த ஆத்துமா இஸ்ரவேல் சபையில் இராமல் அறுப்புண்டு போவான். புளிப்பிடப்பட்ட யாதொன்றும் நீங்கள் புசிக்க வேண்டாம். உங்கள் வாசஸ்தலங்கள் எல்லாம் புளிப்பில்லா அப்பம் புசிக்க கடவீர்கள் என்று சொல் என்றார். அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து, நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு பஸ்காவை அடித்து ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் ரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த ரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசல் நிலைக்கால்கள் 2லும் தெளியுங்கள். விடியற் காலம் மட்டும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். யாவே எகிப்தியரை அதம் பண்ணுகிறது கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசல் நிலைக்கால்கள் 2லும் அந்த ரத்தத்தை காணும் பொழுது யாவே சங்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதுக்கு வரவிடாமல் வாசற்படியை விலக்கி கடந்து போவார்.
இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கை கொள்ள கடவீர்கள். யாவே உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும் பொழுது இந்த ஆராதனையை கை கொள்ள கொள்வீர்கள். அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால், யாவே தேவனுடைய பஸ்காவாகிய பலி அவர் எகிப்தில் அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின பொழுது எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் பிறருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றார். அப்பொழுது ஜனங்கள் தலை வணங்கி பணிந்து கொண்டார்கள். நடுராத்திரி இஸ்ரவேல் புத்திரர் போய் அப்படியே செய்தார்கள். யாவே மோசேக்கும் ஆரோனும் கட்டளையிட்டபடியே செய்தார்கள். நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளைகள் வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதல் பேர் அனைத்து மிருக ஜீவன்கள் தலையிட்டு அனைத்தையும் யாவே அழித்தார். அப்பொழுது பார்வோனும் அவருடைய சகல ஊழியக்காரர்கள் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள். மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று. சாவில்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை. ராத்திரியிலே அவர் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போங்கள், நீங்கள் சொன்னபடி யாவேக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி பார்வோன் என்ன செய்தான்? அனுப்பி விட்டான். அல்லேலூயா. இப்ப இந்த ஈசோப்பை பற்றி சொன்ன ஈசோப்பினுடைய தலைப்புல தான் நம்ம வாசித்துக் கொண்டு வருகிறோம். இப்ப இந்த பஸ்காவை எப்படி ஆசரிக்க வேண்டும் என்பதை குறித்து நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம் இல்லையா? அப்ப அந்த ஈசோப்பு எப்படியாக பயன்படுத்தப்பட்டது என்று பார்க்கும் பொழுது என்ன சொல்றாரு தேவனை, நீங்க எல்லாரும் ஒரு ஆட்டை சூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன். இதுதான் நம்ம பார்த்துக்கலாம். இது ஒரு வீட்டினுடைய மேல் சட்டம் சைடு சட்டம், சரிங்களா? வீட்டினுடைய அது என்ன சொல்லுவாங்க, வாசற்கால் மதியம் பார்த்துக்கோங்க, சரியா? ஈசோப்பு செடி எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம துளசி இருக்கு பாத்தீங்களா, துளசி இருக்கு பாத்தீங்களா? இப்ப இந்த துளசியினுடைய இந்த குச்சி எப்படி இருக்கு, நல்லா குச்சி ஸ்ட்ராங்கா இருக்குங்களா, இல்ல நீளமா இருக்குங்களா? இது எப்படி இருக்கும்? இது எப்படி இந்த துளசியினுடைய விதைகள் நல்ல ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி, இப்ப இது நல்லா வளர்ந்துருந்ததுன்னா இந்த இதெல்லாம் அப்படி இருக்கும், நல்லா நல்லா திக்கா நல்லா பெருசா இருக்கும், நல்ல பெருசா இருந்துச்சுன்னா. இப்ப இப்படிதான் ஈசோப்பு செடியும் இருக்கும். இது என்ன சொன்னாரு தேவன்? இதை ஈசோப்பு கொழுந்துகள் கொத்தை எடுத்து என்ன பண்ண சொல்றாரு? அதை எடுத்து கிண்ணியில இருக்கும். இப்ப நம்மள என்ன பண்ணலாம், இத ஒரு கொட்டு வச்சுக்கலாம். இந்த கொத்தை எடுத்து நம்ம கிண்ணத்துல நம்ம கலர் போட்டு வச்சிருக்கோம். ஆனா இதுதான் ரத்தம். அப்ப என்ன பண்ணுவாங்க இஸ்ரவேலர்கள்? இந்த ஆயுத கிண்ணத்துல என்ன வச்சிருந்தாங்க? ஆற்றினுடைய ரத்தத்தை வைத்திருந்தார்கள் இல்லையா? இது என்ன பண்ணாங்க? இந்த ஈசோப்பு தான், ஈசோப்புல தான் என்ன பண்ண சொல்றாங்க? அந்த கொத்தை எடுத்து அந்த ரத்தத்தை என்ன பண்ணோம், அந்த ரத்தத்துல ஈசோப்ப அது வெளில விட்டு இப்படி மேல் சட்டத்திலையும் இப்படி ரெண்டு சைட்லயும் என்ன பண்ண சொன்னாரு? இப்படிதான் இஸ்ரவேல் வீட்டார்ல என்ன பண்ண சொன்னாரு? இப்படிதான் என்ன பண்ண சொன்னாரு? ரத்தத்தை எடுத்து மேல் சட்டத்துல ரெண்டு சட்டத்துல பூச சொன்னாரு. இப்ப நம்ம பூசியாச்சு. இத பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கு? ரத்தம் மேல் சட்டம் ரெண்டு சட்டத்துல பாருங்க, மேல் சட்டம் ரெண்டு சைடு சட்டத்துல போட்டு சொன்னாரு, சரியா? ஹிந்துஸ் இருக்காங்கல்ல, ஏன் வாசப்படியில குங்குமஞ்சா வைக்கிறாங்க தெரியுமா? எங்க இருந்து வந்தது? அது எங்க இருந்து வந்தது? இங்க இருந்துதான் வந்தது. இங்க இருந்து வந்தது, இங்க இருந்துதான் அப்படியே வந்து மாறி போய் எல்லாரும் என்ன பண்றாங்க? குங்குமஞ்சா எப்ப வைப்பாங்க? அதுவும் காலையில வைப்பாங்களா? சாயந்தரம் தான் வைப்பாங்க. அப்ப
இந்த பஸ்காவினுடைய விஷயம்தான் இன்னைக்கு நிறைய இந்த இந்து சகோதரிகள் இந்து சகோதரர்கள் வீட்டுல என்ன நடக்குது, இந்த இது நடந்து கொண்டு இருக்கு. ஆனா அவர்களுக்கு உண்மையான தேவன் தெரியப்பட இல்லை, சீக்கிரத்துல தேவன் தெரியப்பட வைப்பார். இப்படியாக பஸ்காவை தேவன் ஆசரிக்கும்படி செய்தார். ஈசோப்பு இப்படி நினைத்து தடவுப்பட்டதுனால, ஈசோப்பும் ரத்தமும் கலந்து மேசட்டையில் தடப்பட்டதுனால சங்கார தூதன் அடிக்காதபடிக்கு இஸ்ரவேலர் வீட்டாரெல்லாம் காக்கப்பட்டு, எந்த வீடுகள்ல ரத்தம் இல்லையோ அங்கெல்லாம் என்ன கேட்டுச்சு? கூக்குரல் கேட்டுச்சு. அல்லேலூயா. இப்படி இஸ்ரவேல் வீடுகள் காப்பாற்றப்பட்டது. அடுத்ததாக இந்த ஈசோப்பு இன்னொரு விஷயத்திற்கும் பயன்படுத்தப்பட்டது. அடுத்தது என்னத்துக்கு பயன்படுத்தப்பட்டதுன்னா, குஷ்டரோகிகளை சுத்திகரிக்கிறதுக்கு தேவன் என்ன சொல்லி இருக்கிறாரு? ஈசோப்புலதான் என்ன பண்ணோம்? சுத்திகரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம லேவியராக 14ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தோம்னா, எப்படி வந்து இருக்காங்க, எப்படி குஷ்டரோகிகளை சுத்தப்படுத்தினாங்க, ஈசோப்பை வைத்து எப்படி சுத்தம் பண்ணாங்க அப்படின்லாம் இருக்கும். நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா லேவியராக 14. அடுத்தது செத்தவர்களை தொட்டவர்கள் தீட்டை கேதுரு கட்ட, ஈசோப்பு, சிவப்பு நூல், கிடாரி. அதாவது கிடாரி என்னது? அது ஒரு மாடு, கிடாரின்னு சொல்லுவாங்க, ரெட் சொல்லுவாங்க. அது அதனுடைய சாம்பலை எடுத்து என்ன பண்ணுவாங்க? தண்ணீர்ல கழிச்சு அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? செத்தவர்களை தீட்ட கழிக்கிறதுக்கு யூஸ் பண்ண தேவன். என்னாலும் 19:1 முதல் 9வது வசனம் வாசிங்கன்னா, என்னாகமம் 19:1 முதல் 9. யாவே மோசேயை ஆரோனை நோக்கி, யாவே கற்பித்த நியம பிரமாணமானது பழுதற்றது, ஊனமில்லாதது, முகத்தடிக்கு உட்படாததுமான சிவப்பான ஒரு கிடாரை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுங்கள். அதை எலியேசர் என்னும் ஆசாரியனிடத்திலே ஒப்புக் கொடுங்கள். அவர் அதை பாளையத்துக்கு வெளியே கொண்டு போக கடவர். அங்கே அது அவருக்கு முன்பாக கொல்லப்பட கடவுது. அப்பொழுது ஆசாரனாகிய எலியேசர் தன் விரலினால் அது ரத்தத்தை கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு எதிராக 7 தரம் தெளிக்க கடவர். பின்பு கிடாரியை அவர் கண்களுக்கு முன்பாக ஒரு சுட்டரிக்க வேண்டும். அது கோலும், அது மாம்சமும், அது ரத்தமும், அது சாணியும் சுட்டரிக்கப்பட வேண்டும். அப்பொழுது ஆசாரி கேதுரு கட்டையையும் ஈசோப்பையும் சிவப்பு நூலையும் எடுத்து கிடாரி எரிக்கப்படுகிற நெருப்பில் நடுவிலே போட கடவன். பின்பு ஆசாரியர் தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்தினால் ஞானஸ்நானம் பண்ணி அதன் பின்பு பாளையத்தில் பிரவேசிக்க கடவன். ஆசாரியன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். அதை சுட்டரித்தவனும் தன் வஸ்திரங்களை ஜலத்திலே தோய்த்து அந்த ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். சுத்தமாய் இருக்கிற ஒருவன் அந்த கிடாரியின் சாம்பலை வாரிக்கொண்டு பாளையத்திற்கு புறமே சுத்தமான ஒரு இடத்திலே கொட்டி வைக்க கடவன். அது இஸ்ரவேல் புத்திரரின் சபைக்காக தீட்டு கழிக்கும் ஜலத்துக்கென்று காத்து வைக்கப்பட வேண்டும். அது பாவத்தை பரிகரிக்கும். இதெல்லாம் எரிச்சு என்ன பண்ணணுமா? சாம்பலா வைத்துக் கொள்ள வேண்டும். இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியும்? ஏன் வந்து இந்துஸ் வந்து விபூதி வைக்கிறாங்க தெரியுமா? விபூதி எங்க வந்தது? இங்க இருந்துதான் வந்தது. விபூதி எப்படி ஏன் வருது? விபூதி எதுல எரிச்சு வைக்கிறாங்க? அவங்க மாட்டு சாணத்தை எரித்து அதுல இருந்து விபூதி என்ன பண்றாங்க? தயாரிக்கப்படுகிறது. இங்க என்ன ஆண்டு சொல்லி இருக்கிறாரு? சாணம், மாட்டு, கேதுரு கட்டை, ஈசோப்பு எல்லாத்தையும் எரிச்சு சாம்பலாக்கி என்ன பண்ணும்? அது ஒரு அதான் சுத்திகரிக்கிறதுக்கு என்று வைக்கப்பட்ட ஒரு சாம்பல். இதுல இருந்து பார்க்கும்போது என்ன தெரியுது? ஃபர்ஸ்ட் பார்த்தது நிலைக்காலனின் சட்டமும். இப்ப இந்த உலகத்தினுடைய அத்தனை சில சடங்குகள்லாம் எங்க இருந்து வந்தது? இங்க இருந்துதான் நிறைய சடங்குகள் காப்பி அடிக்கப்பட்டது.
சரி, இப்ப நம்ம எல்லா சுத்திகரிப்பின் சடங்குகளை எப்படி ஈசோப்பினால் தேவன் வந்து இதெல்லாம் டெம்பரவரியா நிரந்தரமற்றதான சுத்திகரிப்பு முறையை தேவன் வந்து அன்று இஸ்ரவேலர்களுக்கு கற்றுக் கொடுத்து என்ன பண்ணாரு, வழிநடத்தி கொண்டு வந்தார். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிக் பிக்சர் பார்க்க போறோம். என்ன பிக்சர் பார்க்க போறோம்? பிக் பிக்சர்லாம் காட்ட மாட்டேன், சொல்லுவேன். பெரிய ஒரு இந்த சுத்திகரிப்பு முறை எப்படி, ஏன் தேவன் வந்து இப்படியெல்லாம் சுத்திகரிக்க சொன்னார், அதனுடைய முடிவு என்ன, அதனுடைய நிறைவு என்ன, அதை வைத்து தேவன் என்ன செய்ய போகிறார் என்பது குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ஈசோப்பு எப்படி தேவன் சொன்னதெல்லாம் கரெக்டா என்ன பண்றாரு, கரெக்டா அவர் சொன்னதை செயல்முறைப்படுத்தி கொண்டே வருகிறார். இன்னைக்கு இப்ப நம்ம பார்க்க போறது, இது வரைக்கும் பார்த்தது தற்காலிகமானது. இப்போ நம்ம பார்க்க போற விஷயம் நிரந்தரமானது. தேவன் இஸ்ரவேலரை சுத்திகரிக்க ஈசோப்பையும் ரத்தத்தையும் பயன்படுத்த கட்டளையிட்டார் இல்லையா? ஆனால் யெஷுவாவின் ரத்தம் உலக பாவங்கள் அனைத்தையும் நீக்கினது. எப்படி அன்னைக்கு பஸ்காவினுடைய ஆட்டினுடைய ரத்தம் இஸ்ரவேலர்களை மீட்டது போல, இன்றைக்கு யெஷுவா ஹமஷியாவினுடைய ரத்தம் சிந்தப்பட்ட நாள்ல இருந்து அனைத்து உலகத்தினுடைய ஜனங்களை என்ன பண்ணிருக்கு, மீட்டு கொண்டு பாவங்கள் அனைத்தையும் நீக்கி இருக்கிறது. தேவன் வந்து மனமாறுகிறவர் அல்ல, அவர் காரியத்தை சொன்னால் அதுல அர்த்தம் இருக்கும். அப்படின்னா யெஷுவாவுடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்கும் பொழுது அன்னைக்கு யெஷுவாவுடைய, அதாவது பஸ்காவினுடைய ஆட்டினுடைய ரத்தம் எதன் மூலியமாக பூசப்பட்டு இருக்க வேண்டும்? பூசப்பட்டுச்சு. பஸ்காவுடைய ரத்தத்தை தொட்டு நிலக்காலங்களுடைய சட்டத்துல பூசினாங்கல்ல. எப்படி பூசினாங்க? கையில கட்டி பூசினாங்களா? எதுல பூசினாங்க? ஈசோப்பு செடியில எடுத்து பூசப்பட்டது இல்லையா? இன்றைக்கு இப்ப யெஷுவா ஹமஷியா மரித்த பிறகு அந்த ரத்தம் நமக்காக ஈசோப்பு பயன்படுத்தப்பட்டிருக்கமா இருக்காதா? ஈசோப்பு யெஷுவாவினுடைய மரணத்தில் பயன்படுத்தப்பட்டதா? யாருக்காவது தெரியுமா? ஆமாவா இல்லையா? அதான் தெரியுமா? ஈசோப்பு யெஷுவா மரிக்கும் பொழுது பயன்படுத்தப்பட்டதா? ஆண்டவர் சொல்லின்னு வர்ற ஈசோப்புல தான் என்ன பண்ண, சுத்திகரிக்கணும். ஈசோப்பு இல்லாத சுத்திகரிப்பு என்ன ஆகாது. ஈசோப்பு இல்லாம சுத்திகரிப்பு கிடையாது. வேதாகம ஏற்பாடின்படி ஈசோப்பு வச்சுதான் நீங்க சுத்தம் பண்ண முடியும். ஏன்னா ஈசோப்பை வச்சுதான் இப்ப இன்றைய காலகட்டத்துல கிளீனிங் சுத்தம் பண்ணோம்னா, நீங்க சோப்பு போட சுத்தம் பண்ண முடியுமா? சோப்பு இருந்தாதான் சுத்தமாகும் இல்லையா? அப்ப ஈசோப்பு யெஷுவாவினுடைய மரணத்திற்கு பயன்படுத்தப்பட்டதா அப்படி நம்ம வாசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதை பத்தி தெரிந்து கொள்ளுங்க. சில வசனங்களை நம்ம என்ன பண்ணலாம், சுவிசேஷ புஸ்தகத்துல இருந்து நம்ம வாசிக்கலாம். இப்ப நம்ம பஸ்காவை விடுதலை செய்யும் பொழுது என்ன நடந்ததோ அதை என்ன பண்ணாம வாசிச்சோம். யாத்திராகம் 12ஆம் அதிகாரம். இன்றைக்கு அப்ப இஸ்ரவேலர்கள் மீட்டெடுக்கப்பட்டாங்க. இன்றைக்கு இந்த மனித குலமே பாவத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டபடிய ஆயத்தை குறித்து நம்ம யெஷுவா என்ன பாடுகள் ஏற்பட்டார், எப்படி பலியானார் என்பது வேத வசனங்களோடு நம்ம அதுல என்னன்னா அவர் கடைசி நிமிடங்களை என்ன செய்தார் என்பதை குறித்து இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஏன்னா இந்த மாதம் இப்படிப்பட்ட மாதம், அவருடைய பாடு மரணத்தை நினைவு கூறுகிற நாள் சீக்கிரத்துல வரப்போகிறது. பஸ்காலையிலேயே வாசிக்கலாமா? யெஷுவா ஹமஷியா மரிக்கிறதுக்கு முன்னாடி சிலுவையில் அறையப்பட்டு அவர் கசப்பான தண்ணீரை குடிக்க கொடுத்தாங்க தெரியுமா? வாசிச்சிருக்கீங்களா? சரி, ஓகே. இப்ப நம்ம அதை குறித்து நம்ம பார்க்கலாம். யெஷுவா 2 முறை அப்படிப்பட்ட தண்ணீரை கொடுக்கப்பட்டது. வாசிக்கலாம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 33வது வசனம். 33 கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கோதா என்னும் இடத்திற்கு அவர்கள் வந்தபோது, எவர்கள் வந்தபோது யெஷுவா ஹமஷியாவை சிலுவையில எரியப்பட்டவராக ஆண்டவர் என்ன பண்ணாரு, சிலுவையை எடுத்துக்கொண்டு வராரு. அந்த கபாலஸ்தலம் என்கிற அந்த இடத்துக்கு வராரு.
அப்ப அங்க வந்த பிறகு என்ன நடக்குது? 34 கசப்பு கலந்த காடியை அவருக்கு கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். என்ன கொடுத்தாங்க? கசப்பு காடி. கசப்பு காடினா நம்ம இதுக்கு வினிகர் யூஸ் பண்றோம் பாத்தீங்களா? வினிகர். இந்த வினிகர் எப்படின்னா இந்த மிர் என்ற ஒரு கசப்பு செடிய போட்டு என்ன பண்ணாங்க? யெஷுவாவுக்கு கொடுத்தாங்க. ஆனா அவர் என்ன பண்ணல? குடிச்சாரா? குடிக்க மனதில்லாதிருந்தார். அது அவர் குடிக்கவே இல்லை. இந்த மிர் என்ற செடி, அதுதான் கசப்பான செடி, அதை போட்டு குடிக்கும் பொழுது அவர் அந்த வினிகரை என்ன பண்ணல? இந்த காடியை அருந்தவில்லை. இதையே திரும்பி மார்க் சுவிசேஷத்திலையும் இத எழுதப்பட்டிருக்கிறது. மார்க் 15:23 வசனத்துல வாசிக்கலாம். 22-23 குமாரசலம் என்ற கொல்கொதா என்ற இடத்திற்கு அவரை கொண்டு போய் வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை அவரை குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே இன்சிடென்ட் தான் இங்க மார்க்கையும் என்ன பண்றாங்க? மார்க்கும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசம். இது திராட்சை ரசம் என்று எழுதப்படுது. இது என்ன அப்படின்னா, இந்த வெள்ளை போலனா சொன்ன ஒரு செடி, அது கசப்பு செடி, அதை கலந்த வைன் வினிகர். அதை கலந்த என்னது? வைன். அது ஒரு நல்ல போல் அந்த வைன் கலந்த அந்த வைன்ல என்ன பண்ணிருக்காங்க? இந்த கசப்பு அந்த வெள்ளை போலத்தை என்ன பண்ணிருக்காங்க? போட்டுருக்காங்க. போட்டா என்ன எப்படி இருக்கும்? கசப்பு வாயிலே வைக்க முடியாது. அப்படி யெஷுவாவுக்கு குடிக்க கொடுத்தார்கள். இது முதல் தடவை என்ன பண்ணிருக்காங்க? கொடுத்தாங்க. அந்த தண்ணீரை தான், அந்த கசப்பான தண்ணீரை முதல் தடவை கொடுத்தாங்க. முதல் தடவை தேவன் என்ன பண்ணார்? யெஷுவா குடிக்கவில்லை. இப்ப 2வது தடவை அவருக்கு குடிக்க கொடுக்கறாங்க. என்ன குடிக்க கொடுக்கறாங்க? மத்தேயு 27:46-50 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். 9ஆம் மணி நேரத்தில் யெஷுவா சொல்றாரு. இப்ப 9ஆம் மணி நேரத்துல என்ன இருக்கு? சிலுவையில அவர் அறையப்பட்டாயிற்று. அவர் சிலுவையில அறையப்பட்டு இருக்கிறார். அப்ப 9ஆம் மணி நேரத்துல யெஷுவா என்ன சொல்றாருன்னா, ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஆண்டவர் சிலுவையில சொல்றாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்றாரு. அங்கே நின்றவர்கள் சிலர் அதை கேட்ட பொழுது, இவன் எலியாவை கூப்பிடுகிறார் என்றார்கள். உடனே அவர்களில் ஒருவர் ஓடி கடற்காலான எடுத்து, என்னது? கடற்காலான எடுத்து காடியில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தார். மற்றவர்களோ, பொறு, எலியா இவரை ரட்சிக்க வருவாரோ பார்ப்போம் என்றார்கள். யெஷுவா மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்ப என்ன நடக்குதுங்கன்னா, தேவன் யெஷுவா சொல்றாரு, என்னை ஏன் தேவனே ஏன் கைவிட்டீர் என்று சத்தமா சொல்லும் பொழுது அங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? போர்ச்சேவர்கள் கேலி பண்றாங்க. எலியா இறங்கி வர அங்க இருக்க இஸ்ரவேலர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க? கேலி பண்றாங்க. எலியா காப்பாத்திட்டோம், வெயிட் பண்ணு. அப்ப ஒருத்தர் என்ன பண்றாங்க? கடற்காலான இடத்து, கடற்காலானா கடலுக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஒரு செடி. அது கடலுக்குள்ள இருக்கக்கூடிய செடி, ஸ்பாஞ்ச் செடி. ஞாபகத்தை வச்சுக்கோங்க, சரிங்களா? இது என்ன, அந்த செடியை, அந்த ஸ்பாஞ்சை எதுக்கு யூஸ் பண்ணாங்க என்பதை நம்ம கொஞ்ச நேரத்துல தெரிந்து கொள்வோம், சரியா? அந்த ஸ்பாஞ்ச, அந்த கடற்காலனை எடுத்துட்டு அதை எடுத்து என்ன பண்றாரு? அந்த போர் சேவகனும் என்ன பண்றாங்க? காடியில தூய்த்து அதை ஒரு கோலில மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தார் என்று மத்தேயு 27 ரெக்கார்ட். இதே மார்க் எடுப்போம். மார்க் 15, மார்க்ல சுவிசேஷத்துல
மார்க் 15:33 முதல் 37 வரை வாசிக்கலாம். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் என்ன ஆயிற்று? அந்தகாரம் உண்டாயிற்று. பூமி என்ன உண்டாயிற்று? அந்தகாரம் உண்டாயிற்று. நேற்று தினத்துல பார்த்தோம்னா என்ன கிரகணம்? சூரிய கிரகணமா சந்திர கிரகணமா? சூரிய கிரகணம். சரி, அப்ப எப்படி சூரிய கிரகணம் வரும்போது எப்படி இருக்கும் அந்த டைம்? அது மூடப்பட்ட சூரியனுக்குள்ள சந்திரன் மூடின பிறகு என்ன ஆயிடுது? பூமியே இருட்டாயிடும், அந்தகாரமாயிடும். அதே இன்சிடென்ட் தான் இங்க நடக்குது. இங்க யெஷுவா 9ஆம் மணி நேரத்துல சிலுவையில தொங்கும் பொழுது நடக்குது. 34 வருஷம் 9ஆம் மணி நேரத்தில் யெஷுவா ஏலோஹி ஏலோஹி லாவா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அதேதான் இங்கேயும். அங்கே நின்றவர்கள் சிலர் அதை கேட்டபொழுது இதோ எலியாவை கூப்பிடுகிறார் என்றார்கள். ஒருவன் ஓடி கடற்காலனை காடியிலே தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து, பொருட்கள் எலியா இவரை இறக்க வருவாரோ பார்ப்போம் என்றார். யெஷுவா மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். இது 2வது தடவை கொடுக்கிறது. இங்க யெஷுவா குடித்தாரா இல்லையான்றத அவங்க கொடுத்த பிறகு அவர் ஆவியை விட்டார் என்று இது ரெக்கார்ட் ஆயிருக்கிறார். அதாவது இந்த மத்தேயும் மார்க்ல. இப்ப லூகாவுக்கு போகலாம். லூகா 36வது வசனத்திலிருந்து 46ஆம் வசனம் வாசிக்கலாமா? போர் சேவகரும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்து, நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக் கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். இவர் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு லத்தீன் எபிரேய எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவரை நோக்கி, நீர் இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு யெஷுவாவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றார். யெஷுவா அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரம் ஆயிருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமிக்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருளடைந்தது. தேவாலயத்தின் சிறைச்சாலையின் நடுவில் 2ஆக எழுந்தது. யெஷுவா, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இது லூக்கா சுவிசேஷத்துல பதிவாக்கப்பட்ட ஆண்டவருடைய கடைசி நிமிடங்கள். இப்ப அடுத்த சுவிசேஷம். இப்ப நம்ம கடைசியில என்ன பார்த்தோம்? 2வது தடவை இந்த காடியை குடிக்கிறாங்க. அத எப்படி குடித்தாங்க? ஒரு கடற்காலான் ஞாபகம் வச்சு சொன்னேன். கடற்காலான்ல ஒரு குச்சிய வச்சு கொடுத்தாங்க அப்படின்னு. இப்ப இதே சம்பவத்தை யோவான் என்ன தெளிவா இப்படி எல்லா சுவிசேஷத்திலும் நம்ம ஒரே இன்சிடென்ட்டை பார்க்கும் பொழுது ஒரு முழுமையான பிக்சர் நமக்கு என்ன ஆயிடுது? கிடைத்து விடுகிறது. வாசிக்கலாம். யோவான் 19ஆம் அதிகாரம் 28 முதல் 31ஆம் வசனம் வரையில வாசிக்கலாம். இந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்பாக நம்ம என்ன போறோம் அப்படின்னா, இப்ப நம்ம ஆண்டவர் என்ன சொன்னாரு சிலுவையில் இருக்கும் பொழுது? ஏலி ஏலி தேவனே என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர் என்று சொன்னார் இல்லையா? இதை குறித்து வேத வசனங்கள் முன்பாகவே எழுதப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. இது நிறைவேறும்படியாக தேவன் என்ன பண்ண? யெஷுவா
சொல்லியிருக்கிற வாசிக்கலாம். சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 1வது வசனம் 15வது வசனம் வாசிக்கலாமே. சங்கீதம் 22:1-15. 1ஆம் வசனம் 15வது வசனம் வாசிக்கலாம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமா இருக்கிறது? இது எதற்கு குறித்து தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டிருக்கு? யெஷுவாவை குறித்து முன்னாடியே சங்கீதத்திலே தீர்க்க தரிசனமா எழுதப்பட்டிருக்கு. இப்ப இதேதான் என்ன பண்றாரு யெஷுவா? தேவனே, தேவனே, என்னை கைவிட்டீர் என்று சொல்றாரு. 15வது வசனம், 15வது வசனத்தை இந்த யோவான் 19வது வசனத்தை வாசித்து நம்ம இதை படிக்கும்போது இன்னும் நல்லா நம்மளுக்கு புரியும். வாசிக்கலாம். யோவான் 19ஆம் அதிகாரம் 28 முதல் 31வது வசனம் வரை. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று யெஷுவா அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். இப்ப இந்த 3 சுவிசேஷ புஸ்தகத்திலையும் இல்லாதது யோவான்ல பதிவிடப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றாரு ஆண்டவர்? எல்லாம் முடிந்தது என்று யெஷுவா அறிந்து வேத வாக்கியம், முன்னாடி சொல்லி இருக்கப்பட்ட வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்ன சொல்றாரு? தாகமாய் இருக்கிறேன் என்றார். 29வது வசனத்துல காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. இப்பதான் நம்ம ஈசோப்பு ஆண்டவருடைய மரணத்துல யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் நமக்கு அதனுடைய கேள்வியினுடைய விடை கிடைக்கிறது. காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயுதத்திலே நீட்டி கொடுத்தார்கள். ஈசோப்பு வந்துருச்சா? அப்ப தேவன் சுத்திகரித்து பாவ மன்னிப்புக்கு ஈசோப்பு என்ன பண்ண வேண்டும்? ரத்தத்தோடு பயன்படுத்தப்பட வேண்டும். நம்மளுடைய யெஷுவா ஹமஷியா ரத்தம் மன்னிப்பையும் சுத்திகரிப்பையும் தர வேண்டும். அதற்கு தேவன் என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணாரோ அதை என்ன பண்ணணும்? அவர் மாறுகிறவர் அல்ல இல்லையா? அதையே திருப்பி கொண்டு வர வேண்டும். அதனால என்ன பண்றாங்க? ரோமபுரியினுடைய போர்ச்சவர்கள் காடி நிறைந்த அந்த ஒயினை அந்த வினிகர்ல கடற்காளானை, ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் சொன்னல, கடற்காளானை அதுல தூக்கி ஈசோப்பு தண்டுல மாட்டி, ஈசோப்பினுடைய தண்டு இதை உடைச்சா இது நல்லா குச்சி மாதிரி ஆயிடும் இல்லையா? அதுல மாட்டி, அதுக்கு முன்னாடி மாட்டி அதை எடுத்து போய் எங்க கொடுத்தாங்க? ஆண்டவரிடத்துல குடிக்கும்படி. ஏன் கொடுத்தாங்க? ஏன்னா அவர் என்ன சொன்னாரு? தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார் இல்லையா? யெஷுவா காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? காடியை வாங்கினாரா சார்? என்ன அர்த்தம்? குடித்தார் என்று அர்த்தம். காடியை வாங்கினார்னா குடித்தார் என்று அர்த்தம். வாங்கின பின்பு முடிந்தது, அவ்வளவுதான், என்னாச்சு? முடிஞ்சாச்சு என்று சொல்லி அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளா இருந்தபடினால் உடல்கள் அந்த ஓய்வு நாளை சிலுவையில் இராதபடிக்கு யூதர்கள் விழாவிடத்தில் போய் அவர்களுடைய கால் எலும்புகளை முறிக்கும்படி உடல்கள் எடுத்து போடும்படி உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். சரி, இப்ப ஈசோப்பு குச்சை யூஸ் பண்ணி கடற்காலான அந்த ஸ்பாஞ்ச அந்த ஈசோப்பு தண்டுல சொருகி வினிகரை டிப் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க? தேவன் யெஷுவா ஹமஷியாவுக்கு கொடுத்தார்கள். அவர் அதை வாங்கின பிறகு முடிந்தது என்று சொன்னாரு. தாகமா இருக்கிறேன், ஏன் தாகமா இருக்கிறேன் ஏன் சொல்லணும் ஆண்டவர்? ஏன் சொல்லணும் தெரியுமா? ஏன்னால் அதோடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி நடந்தது என்று இருக்கு இல்லைங்களா? நம்ம வாசிச்சோம் இல்லையா? சங்கீதம் 22 வாசிக்கலாம். 15வது வசனத்துல 15 என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல் வாயோடு ஒட்டி கொண்டது, என்னை மரணத்தூளிலே போடுகிறார்கள். அவருடைய நாட்கள் என்ன ஆயிடுச்சாம்? அவருடைய நாக்கு எல்லாம் என்ன ஆயிடுச்சு? அவர் ரொம்ப
வேதனை அடைந்து விட்டார். அடி சாதாரண அடிகள் அல்ல, பாதி மேல ரத்தம் எல்லாம் வெளிய போயாச்சு. அவர்கள் ஈட்டியிலே விழாவில் குத்தும் பொழுது என்ன கலந்து வந்தது? வெறும் ரத்தமா வந்ததா? இல்ல, ரத்தத்தோடு கூட சேர்ந்து தண்ணீரும் கலந்து வந்தது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்ப அவ்வளவு நெருக்கப்பட்டவராக, நொறுக்கப்பட்டவராக சிலுவையிலே நமக்காக பலியானார். அது பலியாகி அப்ப கூட என்ன செய்யறாரு? சிலுவை கடைசி பரியந்தம் வரையிலும் அந்த வேத வார்த்தைகள் நிறைவேறதுக்காக என்ன சொல்றாரு? நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய தாகத்தை போக்க அவர் தாகமாய் மாறினார். இது எங்க இருக்கு அப்படின்னா, ஓசியா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலையும், உபாகம் 28ஆம் அதிகாரம் 48வது வசனத்திலையும் வறண்ட நிலமாக நம்ம இருக்கிறோம். நம்ம தான் தாகமா இருக்கணும். நம்முடைய தாகத்தை தீர்க்க வேண்ட ஜீவ நதி அவர் என்ன ஆனாரு? வறண்ட நிலமாக மாறினார். இதுதான் தீர்க்க தரிசனமாக நிறைவேறுகிறது. இது சங்கீதம் 69 21வது வசனத்தையும் வாசித்து பார்க்கலாம். 69 21வது வசனம். என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். எங்க போட்டிருக்கு? சங்கீதத்துல போட்டது அப்படியே நிறைவேறி விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் செய்து முடிச்ச பிறகு ஆண்டவர் என்ன சொன்னார்? கடைசியா எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். நிறைய பேர் என்ன சொல்றாங்க? எல்லாம் முடிந்ததுன்னா என்ன நினைச்சுக்கிறாங்க? ஆண்டவர் நமக்காக கட்டளை எல்லாம் அவர் கடைபிடித்து இனிமேல் நம்ம எல்லாம் கடைபிடிக்க வேண்டாம், முடிச்சுட்டாரு அப்படின்னு முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த வார்த்தை கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. மத்தேயு எழுதப்பட்டிருக்கிறது, யோவான் எல்லாம் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. அதுல டெட்டலஸ்கா என்று முடிந்ததுக்கு அர்த்தம் இருக்கும். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, உன்னுடைய கடன் முடிந்தது. யாருடைய கடன்? நம்ம பட்ட கடன் எல்லாம் யேசுவா என்ன பண்ணாரு? நமக்காக முடித்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் ஒரு விஷயத்தை துவக்கத்திலையும் முடிவிலையும் அவர் எப்படி பண்றாரு? கரெக்டா யூனிஃபார்மா அத ஒரு பொட்டு கூட குறைவில்லாத என்ன பண்றாரு? அதை நமக்கு செய்கிறார். இவன் அவர் நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறதுல கூட அதுல குறை இருக்க கூடாது. இந்த ஆடு எப்படி இருக்கணும்? குறைவிட்டு இருக்கணுமா? குறை அல்லாத ஆடாக இருக்கணும். பாருங்க, யெகோவா குறை இல்லாதவர், பாவமே இல்லாதவர். அவர் நமக்காக பாவமாகி இப்படிப்பட்ட மகா பெரிய இந்த உலகத்துல இப்படிப்பட்ட உபத்திரவத்தை ஒரு மனிதன் பெற்றிருக்கவும் முடியாது. அவரை தவிர இனி பெற போகவும் முடியாது. அப்பேற்பட்டதான பாடுகளை, உபத்திரவங்களை அவர் நமக்காக என்ன செய்தாரு? சுமந்து நம்முடைய கடன்களை எல்லாம், பாவ கடன்களை எல்லாம் அவர் என்ன பண்ணாரு? தீர்த்து விட்டார். அப்ப இப்படிப்பட்டதான் நம்ம வாசிக்கிறோம். ஒரு உயிரை, அவருடைய ஜீவன் கொடுக்கிறது எத்தனை ப்ரொசீஜர் பாருங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க சுவிசேஷ புஸ்தகத்தெல்லாம் வாசிக்கும் பொழுது அவர் அழைப்பார்கள், கேலி பண்ணப்பட்டார் அவர் நமக்காக, நிர்வாணமாக்கப்பட்டார் நமக்காக. இதெல்லாம் அவர் நமக்காக செய்து நமக்கு என்ன வாங்கி கொடுத்திருக்கிறாரு? பாவத்தில் இருந்து ஒரு விடுதலையை வாங்கி தந்து இருக்கிறார். அப்ப நம்ம அந்த பாவத்தில் இருந்த விடுதலை நாம பெற்றிருக்கிற நாம மறுபடியும் அந்த பாவத்தை செய்யும் பொழுது எவ்வளவு வேலை பார்த்தீங்களா ஆண்டவர் செய்திருக்கிறார். சும்மா இல்லை. இந்த இடத்துல சுத்திகரிப்புக்கென்று பயன்படுத்தப்படுகிறதான ஈசோப்பு தேவை.
சுத்திகரிப்பு பயன்படுத்த வேண்டிய ஈசோப்பு தேவை. எங்க கடைசியா அந்த ஈசோப்ப தேவன் பார்த்தீங்களா பயன்படுத்தினார். இப்படி ஒரு டாட் கூட விடாம அந்த காரியத்தை தேவன் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றேன் நானு. ரோமஸ் போர் சேவகர்கள் இன்றைக்கு நம்ம டாய்லெட்லாம் யூஸ் பண்ண போகும் பொழுது நல்லா கிளீனா இருக்குது, நல்லா யூஸ் பண்றதுக்கு என்னவா இருக்கு, யூஸ் பண்ற டாய்லெட்லாம் இருக்குது இல்லைங்களா, ஃப்ளஷர் இருக்குது, தண்ணி இருக்குது. அப்போ ரோமானியர்களுடைய டாய்லெட் எப்படி யூஸ் பண்ணுவாங்களா தெரியுமா? டாய்லெட்டுக்கு போயிட்டு வருவாங்களா தெரியுமா? அவங்க கிளீன் பண்றது என்ன தெரியுமா? ஒரு குச்சி, இந்த சொன்ன பார்த்தீங்களா கடற்காளான் ஸ்பாஞ்சு, அதை வச்சுதான் கிளீன் பண்ணுவாங்க. அவங்க டாய்லெட் போயிட்டு பிறகு என்ன பண்ணுவாங்க, அதை வைத்து தான் கிளீன் பண்ணுவாங்க. போர் சேவகர்கள் என்ன பண்ணுவாங்க, வினிகர் ஒரு பக்கெட்ல எடுத்துப்பாங்க, ஸ்பாஞ்ச் எடுத்துப்பாங்க, எங்கேயாவது குச்சிக்குதுன்னா அதை மாட்டி என்ன பண்ணுவாங்க, அவங்க எங்கேயாவது அங்கே போகும்பொழுது அவங்களுக்கு எமர்ஜென்சி ஏதாவது வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அங்கே எங்கேயாவது யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்பாஞ்சில் தான் என்ன பண்ணுவாங்க, கிளீன் பண்ணி போடுவாங்க. பாருங்க, நமக்காக நம்முடைய தேவன் எவ்வளவு பெரிய அந்த ஸ்பாஞ்ச் எதற்காக பயன்படுத்தப்பட்டது, அந்த ஸ்பாஞ்ச் எதற்காக அந்த ரோம போர் வீரர்கள் யூஸ் பண்ணாங்க, அந்த அளவு வரைக்கும் நம்மளுடைய தேவன், நம்முடைய ராஜா இறங்கி நமக்கு மன்னிப்பை வாங்கி தந்திருக்கிறார். நம்மளால இருக்க முடியுமா? இன்னைக்கு டாய்லெட் கழுவுற பிரஷ் எடுத்து நம்மளால வச்சு நிக்க முடியுமா? நம்ம என்ன பண்ணுவோம், இன்னைக்கு டாய்லெட் கழுவும்போது க்ளவுஸ் போட்டு கழுவுறோம் இல்லையா? அன்றைக்கு ரோமானியர்கள் இந்த வினிகர் சில விஷயங்கள்லாம் வந்து டாய்லெட்ரிஸா யூஸ் பண்ணுவாங்க, இந்த ஸ்பாஞ்ச் எல்லாம். அப்ப இப்படிப்பட்டதான ஒரு நம்மளே அப்படின்னு சொல்லக்கூடியதான விஷயத்தை யெஷுவா ஹமஷியா நமக்காக தாங்கி கொண்டு, என்னுடைய ஜனம் என்னுடைய ஜனத்தை நானா மீட்க வேண்டும், அந்த அளவுக்கு பிதாவாகிய தேவன் யெஷுவா ஹமஷியாவை தந்து அன்பு கொண்டிருக்கிறார். எவ்வளவா இப்ப தெரியுதா? 3:16 யோவான் 3:16 தேவன் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய் அன்பு கூர்ந்தாரு? இப்ப அதனுடைய மெஷர்மெண்ட் தெரியுதா? நமக்கு மெஷர் இருக்குதா? கடைசி ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு யெஷுவா நமக்காக என்ன பண்ணாரு, பலியாகி நம்முடைய பாவங்களை சுமந்து நமக்கு பாவ மன்னிப்பை பெற்று தந்தார். அப்பேற்பட்ட தெய்வமை, அப்பேற்பட்ட ராஜனை அறிந்திருக்கிற நாம இன்னும் புத்தி இல்லாதவர்களாக, இன்னும் நமக்கு டைம் இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம நேரத்தை செலவழித்து ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்காம, அவருக்கென்று வாழாம, நம்முடைய சுயநலத்திற்காக, நம்முடைய சந்தோஷத்திற்காக நம்ம எல்லாவற்றையும் செய்கிறோமே. அவர் ஒருவராய் வந்து இந்த மண்ணில பிறந்து நமக்காகவே வாழ்ந்து நமக்காகவே பாடுபட்டு, அவருடைய சிந்தனையெல்லாம் நம்ம தான். அவர் இந்த உலகத்தை படைத்தவரே வந்து கீழ்ப்படிந்து நமக்காக பலியாகும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் என்ன அதுல குறை சொல்லுங்க. இப்ப நாம பேருப்பட்ட அன்பு தெய்வத்தை கொண்டிருக்கிற நாம் இப்படிப்பட்ட கீழ்ப்படிதலோடு அவரிடத்துல சேர வேண்டும். பாருங்க, வேதாகமத்தை படித்து பார்க்கும்போது நம்ம பார்க்கும்போது எப்பேற்பட்டதான விஷயங்களை, நுணுக்கமான விஷயத்தை கூட ஆண்டவர் தெரிந்து அதை இது ஃபெயிலியர் ஆகக்கூடாது, ஈசோப்பு இருக்கணும், அப்பதான் ஒரு சுத்திகரிப்பினுடைய இது கம்ப்ளீட் ஆகும் அப்படின்றது நினைச்சு அதை ஒரு பிளான் போட்டு செய்யறது, உலகத்தை படைத்தவர் செய்யறதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம். அதுவும் யாருக்கு? பூச்சி நம்மலாம் நமக்கு. அப்ப பேர்பட்ட வெளியேற பெற்ற ராஜா நமக்கு கிடைத்திருக்கிறார். இந்த ராஜாவை நம்ம அசட்டை பண்ணாமல் என்ன பண்ணணும்? இந்த மாதம் அப்படிப்பட்ட அன்பை பிரதிபலித்த தேவனுடைய பஸ்காவை ஆசரிக்கக்கூடியதான மாதம். அல்லேலூயா. ஈசோப்பினால் ரத்தத்தினால் நம்ம என்ன பண்ணாரு? அவர் நம்மை சுத்திகரித்தார்.
அவருடைய ரத்தம் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் சுத்திகரித்து மன்னிப்பை பெற்று தந்தது. இப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் எல்லாரும் இழுத்திருந்த ஆண்டவரே, உங்களுடைய அன்பு எத்தனை பெரியது ஆண்டவரே, உங்களுடைய இரக்கம் எத்தனை பெரியது ஆண்டவரே என்று சொல்லுவோமா? உம்மை போல ஒரு தேவன் இல்லை ஆண்டவரே. என் தாய் தகப்பன் கூட, என் உற்றார் உறவினர் கூட, என்னுடைய சகோதர சகோதரிகள் கூட செய்யாத அன்பு உம்மிடத்திலே நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லுவோம் ஆண்டவரே. எத்தனை நாட்கள் எங்களுடைய சுய சிந்தனையிலே நாங்கள் ஓடி இருக்கிறோம். எத்தனை நாட்கள் நாங்கள் நீர் தந்த ரட்சிப்பை வீணடித்திருக்கிறோம். நீர் தந்த கிருபையை நாங்கள் போக்கடித்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அப்படி செய்தது தவறு என்று சொல்லுவோம். ஆண்டவரே, எங்களுக்காக எத்தனை பாடுகளை நீங்க பட்டீங்க என்று நினைவில் கொள்வோம். ஆண்டவரே, இந்த மாதம் உம்முடைய பாடு மரணத்தை நினைவு கொள்ளுகிற மாதமாக இருக்கிறது. எங்களுக்காக பஸ்கா ஆடாக மரித்த தெய்வம் நீர். ஆண்டவரே, கல்வாரி நாதரே, எங்களை ரத்தத்தினால கழுவுங்க என்று சொல்லுவோம். எங்களை மன்னிங்க ஆண்டவரே. நாங்கள் உமக்கென்று ஒரு புதிதாக மனுஷனாக நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த வேலையில கல்வாரி நாதா எங்கள் கரை போகிடும் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கரை போக்கும் தெய்வமே, என் பாவ கரைகளை எல்லாம் நீக்கி கொடுங்க, சுத்திகரிங்க. நன்றி ஆண்டவரே. ஏற்றுக்கொண்டோம் செய்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை சுத்திகரிப்பீர்கள், மனமிழங்குவீர், எங்களை மன்னிப்பீர் என்று சொல்லுவோமா? தூரமாய் போன நேரங்கள் அநேகம் உண்டே ஆண்டவரே, இதெல்லாம் மன்னித்து எங்களை அனைத்துக் கொள்கிற அன்பு தெய்வமே, விதமாக நாங்கள் ஓடி வருகிறோம். பாவங்களை கழுவி அருளும், சுத்திகரியும் சொல்லுவோமா? ராஜா நீடுதலை
ஆமாண்டவரே, எங்கள் கரைகளை போக்கி கரை சேர்க்கும் எங்கள் தெய்வம் நீர் ஒருவரே. உடைய ராஜ்யத்துல சேர்க்கும்படியாக சித்தம் கண்டவரே, எங்களை சுத்திகரித்து எங்களை உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக தகப்பனை நோக்கி அப்பா பிதாவே கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று தந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரமே உயர்ந்திருந்தீராக. உம்முடைய நாமத்திற்கு மாத்திரமே மகிமை உண்டாவதாக. எல்லாத்திலையும் நம்ம மகிமை யாவற்றை உமக்கு மாத்திரமே செலுத்தி மீட்பெரும் ரட்சகருமான எங்கள் யெகோவாவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. அடோனை உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து உங்கள் எல்லோரையும் காக்க கடவர். அடோனை தம்முடைய முகத்தை உங்கள் எல்லோர் மேலும் பிரகாசிக்க செய்து உங்கள் எல்லோருக்கும் கிருபையாக இருக்க கடவர். அடோனை தம்முடைய முகத்தை உங்கள் எல்லோரும் மேலும் பிரசன்னமாக்கி உங்கள் எல்லோருக்கும் சமாதானம் கட்டளையிட கடவர். எல்லாருக்கும் இன்னொரு முறை இந்த புதிய வருடத்தின் முதல் நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். ராஷ் கோடேஷ் சமயக்